பேசி பழகி வச்சுப்பேன், அங்க போய் நல்லா பேசணும்னு. ஆனா இந்த டைம் நான் அதை செய்யல. ஏன்னா கோபி சாரை பத்தி நான் என்ன பேசணும்ன்றது எனக்கு, நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அவரை பத்தி. அதனால எழுதி வச்சு பேசணும்ன்ற ஒரு அவசியம் இல்லாததுனால இன்னைக்கு இங்க அப்படியே வந்துட்டேன். அவர் சொல்லுவாரு, இந்த திருவட்டூர்ல நாங்க வந்து ரொம்ப நாள் இருந்தா கூட ஒரு 5 வருஷமா தான் நான் எல்லார்கிட்டையும் பழகிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்களாம் ரொம்ப நாள் இருக்கீங்க, ரொம்ப ஆளுங்களை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நாங்க எங்கேயாவது ஒரு டீ கடைக்கு டீ சாப்பிட போனா வந்தவொன்னு கோபி சார் தான் கை கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பொறாமையா காண்டா இருக்கும். என்னடா இவர் இப்படி சொன்னாரு, ஆனா வந்து வரவங்களுக்கு இவர் கை கொடுக்குறாங்களே, அப்ப இவர் சொன்னது உண்மையா அப்படின்ற மாதிரிலாம் என்னை யோசிக்க வைக்கும். குடிக்கிற காலத்துல இந்த திருவட்டூர்ல வந்து ஒரு வணிகம் செய்தாலும் அதை திறன்பட செய்து அதற்கான வெற்றியை அவர் அடைந்திருக்கிறார் என்பதை தற்போது 2 மாதத்துக்கு முன் நான் அதை கவனித்தேன். திருவட்டூர் பகுதியிலே ஆப்டிகல்ஸ் என்று, சிறந்த ஆப்டிகல்ஸ் என்று போட்டால் முதலில் அவருடைய கடைதான் வருகிறது. அந்த அளவுக்கு கே சாமி ஆப்டிகல்ஸ் தான் வருகிறது. அந்த அளவுக்கு இந்த கடையின் உழைப்பை இந்த 5 ஆண்டுகளிலே அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த பேர் பதிக்கிறதுக்கு எத்தனை உறவுகளை அவருக்கு தொடர்பு வைச்சிருக்கார் என்றதை பார்க்கணும். நீங்கள் லேட்டா வந்தாலும் இந்த திருவட்டூர்ல லேட்டஸ்டா சில பணிகளை செய்திருக்கீங்க. உங்களை சேவையெல்லாம் எங்களை வியக்க வைக்கிறது. அந்த அளவுக்கு பெரிய கோடிகளிலும் லட்சங்களிலும் ஆயிரங்களிலும் செலவு இல்லைனாலும் நீங்கள் சிறிய செயலருக்கு யாருக்கு போய் செய்ய வேண்டும், சேர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறீர்கள். அதனாலதான் ஏழைகளுக்கு போய் சேர்கிறது. திடீர்னு நைட்டு பார்த்தா 12 மணிக்கு 1 மணிக்கு டீ கொடுத்துட்டு இருக்காரு. அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். அது மட்டும் இல்ல, தன் குடும்பம், நான் செய்கின்ற வணிகம், மற்ற சேவைகளிலும் நான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பிறந்த நாள் காலையில எழுந்து அவர் குடும்பத்துடன் கேக்கை கட் பண்ணி கொண்டாடி விட்டு, அது மட்டும் இல்லாமல் நான் செய்கின்ற தொழில் தான் என் குடும்பத்தை காக்கிறது, அந்த இடத்திலும் நான் ஒரு கேக்கை கட் பண்ண வேண்டும் என்பது நம்ம அம்மையப்பர் குடும்பத்தெல்லாம் அழைத்து அங்கேயும் அவர் கேக் கட் பண்ணார். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் மகிழ்ச்சியை தந்தாலும் அன்று மாலை திருவட்டூரிலே சேவை செய்வதற்கான எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் தேவைப்படுவதற்காக தேவை உள்ளதை சேர்க்க வேண்டும் என்பதில் அவர் ரொம்ப திட்டவட்டமாக இருந்தது காரணத்தினால்தான் சூளைமெட்டிலே மகளிருக்கான தேவையான அந்த உடைகளை வழங்கினார். இது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு சிறிய கதையை ஒன்றை நான் சொல்லி முடித்தேன்.